கடற்கரைன்னு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு தேவையான அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸி. பெருங்காயம் பவுடர் போட்டுருக்கேன். ஜீரகம், உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. நான் குட்டியாக ஒரு 3 வத்தல் போட்டுருக்கேன். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு, அவ்வளோதாங்க. இதை நைஸாக பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணியாச்சு. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்குவோம். நம்ம போட்ட மிளகாய் எல்லாமே பவுடராக எடுத்து ரொம்ப ஈஸி, சட்டுன்னு பண்ணிடலாம். இதில் எல்லாமே போட்டாச்சு, எதுவும் போட வேண்டியது இல்லையுமே. இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் எதாவது பைண்டிங் தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வேணால் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. தேவைன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறேன். இப்போது நம்ம ஜலம் தெளித்து இதை பிசைஞ்சுக்கணும். இது கூட கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயோ இல்லை குக்கிங் ஆயிலோ எது வேணால் விட்டுக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாத்தையும். இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். இப்போ அதை 2ஆக எடுத்துக்கிறேன். அப்படியே சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்டிக்க வேண்டியதான். டஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவோ அரிசி மாவோ ஏதோ ஒன்று போட்டுக்கோ. இது மாதிரி நல்லா கொஞ்சம் மெல்லிசாவே திரட்டிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தின்னாவே திரட்டிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது தான். பட் ரவையை வச்சு பண்ணுறேன். இது கோதுமையில் பண்ணுவோம் இல்லையா? இப்போ உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது சாதாரணமாகவே நீங்கள் இப்படி எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுன்னு போட்டுக்க வேண்டியதான். அது இப்படி இருக்கும், ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் அது வெந்ததும் தனித்தனியாக வந்துடும். சூப்பராக வந்திருக்குல்ல? அதாவது பைண்டிங்க்கு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, சில பேருக்கு ரவையில் உருட்டி பண்ணும்போது ஒழுங்காக வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நம்ம கோதுமையிலேயே பண்ணி பழக்கப்பட்டதுனால. அதனால ஒரு ஸ்பூன் வேணால் கோதுமை மாவோ இல்லை அரிசி மாவோ நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படின்னு ரவையிலேயே நல்லா வரும். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எங்கேயாவது பிரிஞ்சு போயிடுமோ, அதாவது ஒட்டிக்காமல் சப்பாத்தி மாதிரி வராமல் இருக்குமோ அப்படின்னு. ரவையை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா வரும்.
ஆக்சுவலி எல்லாம் பேஸ் ஒன்று தான். ரவையிலேருந்து தான் கோதுமை, மைதா எல்லாமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது ஒரே இது தான். ஓரம் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. மீதி இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கரன்னு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே. வெண்ணெயும் போட்டதுனால அதனுடைய டேஸ்ட் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.